ஸ்ரீ குரு ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2026 ரிஷபராசிக்கான புத்தாண்டு பலன்களை தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். அன்பான ரிஷபராசி நேயர்களே, கொஞ்சம் பின்னோக்கி பாருங்க. கடந்த 2, 3 வருஷமா உங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? எடுத்த காரியம் பாதியிலேயே நிக்குது. கையில காசு வந்தா தங்க மாட்டேங்குது. நம்பினவங்களே முதுகுல குத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லி சொல்லி அழுதது எல்லாம் போதும். இதோ 2026 பிறக்க போகுது. இது சாதாரண ஒரு வருஷம் கிடையாது. ரிஷபராசியை பொறுத்தளவுல ரிஷபராசிக்கு தலைவிதியை மாற்ற போகும் வருஷம். 12 வருஷத்துக்கு ஒரு முறை கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் இந்த 2026ல உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. சனி பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்துல நின்னு அள்ளி கொடுக்க போறாரு. நீங்க நினைச்சாலும் இந்த வருஷம் உங்களை யாராலையுமே அசைக்க முடியாது. அப்படி என்ன அதிசயம் நடக்க போகுது? யார் யாரெல்லாம் உங்களை ஏளனமா பார்த்தாங்களோ அவங்க முன்னாடி நீங்க ஒரு ராஜா மாதிரி வாழ போறீங்க. வாங்க விலாவரியா ஆழமா இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். முதல்ல ஏன் இந்த 2026 ரிஷபத்துக்கு ஸ்பெஷல் அப்படின்னு ஜோதிட ரீதியா புரிஞ்சுக்கோங்க. அப்பதான் நான் சொல்ற பலன் மேல உங்களுக்கு நம்பிக்கை வரும். உங்க ராசிநாதன் சுக்கிரன், அழகுக்கும் ஆடம்பரத்துக்கும் அதிபதி. ஆனா கர்மகாரகன் சனி பகவான் மீன ராசியில, அதாவது உங்க ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கிறார். ஜோதிட விதிப்படி சனி பகவான் லாபஸ்தானத்துல இருக்கும்போது ஒரு மனுஷனுக்கு தொட்டதெல்லாம் ஜெயமாகிடும். கூடவே குருவினுடைய பார்வையும் உங்களுக்கு சாதகமா அமையறதால இத்தனை நாளா இருந்த தடை கற்கள் எல்லாம் இனிமே படிக்கற்களா மாறப்போகுது. குறிப்பா ராகு கேதுவினுடைய பிடியில இருந்து நீங்க முழுசா வெளியே வந்துட்டீங்க. சரி, விஷயத்துக்கு வருவோம். எல்லோரும் ஆவலா கேட்கறது, என் கடன் எப்ப தீரும், என் கையில எப்ப காசு தங்கும்? ரிஷபராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டு பொருளாதாரத்துல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரப்போகுது. நேற்று வரைக்கும் 100 ரூபாய்க்கு என்ன பண்றதுன்னு யோசிச்ச நீங்க இந்த வருடம் உங்களுடைய கடன் பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வரக்கூடிய அற்புதமான ஒரு ஆண்டா அமையும். கழுத்தை நெரிச்ச அளவுக்கு இருந்த கடன், வட்டி கட்டுறது எல்லாமே இந்த வருஷத்தோட பாதிக்கு மேல காணாம போயிடும். வாடகை வீட்டுல இருந்து அவஸ்தைப்பட்டவங்களுக்கு சொந்த வீடு வாங்குற யோகம் அல்லது நிலம் வாங்குற இப்பாக்கியம் தானா தேடி வரும். சுக்கிரனின் ஆதிக்கம் அதிகமா இருக்கிறதுனால ஆடம்பர பொருட்கள் அதிகமா வாங்கக்கூடிய அமைப்பு இந்த வருடம் ரிஷபராசிக்காரங்களுக்கு அமையும். குறிப்பா ஷேர் மார்க்கெட் மற்றும் ரியல் எஸ்டேட்ல முதலீடு செஞ்சிருந்தீங்கன்னா இந்த வருஷம் லாபம் பல மடங்கா இருக்கும். ஆனா ஒரு சின்ன எச்சரிக்கை, பேராசைப்பட்டு தெரியாத தொழில்ல பணத்தை போடாதீங்க. அடுத்து 2026ல தொழில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வேலைக்கு போற ரிஷபராசிக்காரங்களுக்கு ஆபீஸ்ல உங்களுக்கு இருந்த கெட்ட பெயர் இனி மாறும். உங்க திறமையை இத்தனை நாளா மேலதிகாரி கண்டுக்காம இருந்திருக்கலாம். ஆனா இந்த 2026ல உங்களுக்கு கிடைக்க போற பதவி உயர்வு உங்களை ஆச்சரியப்படுத்தும். சம்பளம் கணிசமா உயரும். வியாபாரிகளை பொறுத்தளவுல போட்டியாளர்கள், எதிரிகள் எல்லாம் இந்த வருஷம் உங்களோட வேகத்தை பார்த்து பயந்து ஓட போறாங்க. கடையை விரிவுபடுத்தலாமா, புது பிரான்ச் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு யோசிக்காதீங்க, செயல்ல இறங்குங்க. வெற்றி நிச்சயம். குறிப்பா உணவு சம்பந்தப்பட்ட தொழில், ஜவுளித்துறை மற்றும் அழகு சாதன பொருட்கள் விற்கும் தொழில்ல இருப்பவங்களுக்கு இந்த வருடம் நல்ல வளர்ச்சி இருக்கும். ரிஷபராசி பெண்களை பொறுத்தவரையில இந்த ராசியினுடைய ஆணி வேரே நீங்க தான். இந்த 2026ல உங்க குடும்பத்துல நிம்மதி பெருக்கும். கணவர் உங்க பேச்சை கேட்டு நடப்பார். இத்தனை நாளா புகுந்த வீட்டுல இருந்த மனக்கசப்புகள் நீங்கி உங்களுக்குன்னு ஒரு மரியாதை கிடைக்கும். நீண்ட நாளா குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிட்டு இருந்த தம்பதிங்களுக்கு இந்த வருஷம் தொட்டில் ஆடும் பாக்கியம் உண்டு. மருத்துவ செலவுகள் குறையும். திருமணமாகாத பெண்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வசதியான இடத்துல இருந்து வரன் அமையும். குறிப்பா வெளிநாட்டு வரன் அமைகிறதுக்கு கூட வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. என்னடா எல்லாமே நல்லதா சொல்றீங்களே நினைக்காதீங்க. நாணயத்துக்கு 2 பக்கம் உண்டு. ஆரோக்கியத்துல நீங்க கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டிய வருஷம் இது. இந்த வருஷம் பல் சம்பந்தப்பட்ட மற்றும் தாடை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த வருஷத்தை பொறுத்தவரையில அதிகமா ஐஸ் வாட்டர் குடிக்காதீங்க. தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க மாத்திரைகளை கரெக்டா எடுத்துக்கோங்க. இந்த வருஷத்தை பொறுத்தவரையில ரிஷபராசிக்காரர்களுக்கு இஎன்டி சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே போல வேலை பளு காரணமா முதுகு வலி, கழுத்து வலி வந்து போகலாம். சின்னதா உடற்பயிற்சி மற்றும் முத்ரா பயிற்சி செஞ்சாலே போதும். பெரிய மருத்துவ செலவுகளை தவிர்த்திடலாம். அடுத்ததா ரிஷபராசிக்குள்ள இருக்கிற 3 நட்சத்திரங்களுக்கான தனித்தனியான பலன்கள் என்னன்னு பார்ப்போம்.
முதல்ல கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள். உங்க கோபம் தான் உங்களுக்கு எதிரி. கோபத்தை குறைச்சீங்கனாலே இந்த வருடம் உங்களுக்கு பல வழிகள்ல ஆதாயம் கிடைக்கும். அரசு வேலைக்கு ட்ரை பண்றவங்களுக்கு இந்த வருடம் வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கும். அடுத்ததா ரோகிணி நட்சத்திரம். சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு மனசுல இனம் புரியாத பயம் இருக்கும். ஆனா கவலைப்படாதீங்க. இந்த வருடத்தை பொறுத்தளவுல வாகன யோகம் உங்களுக்கு உண்டு. புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு பிரகாசமா இருக்கு. தாய் வழி உறவினர்கள் உதவுவாங்க. அடுத்ததா மிருகசீரிடம் 1 மற்றும் 2ஆம் பாதங்கள். செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சகோதரர்கள் வழியில சொத்து பிரச்சனைகள் தீரும். நிலம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் இருந்ததுன்னா அது உங்களுக்கு சாதகமா முடியக்கூடிய அமைப்புகள் நல்லா இருக்கும். அதே போல மனதளவில் தைரியம் கூடும். இந்த ராஜ யோகத்தை முழுசா அனுபவிக்க ஒரு சின்னதா ஒரு வழிபாடு இந்த வருடத்தில் நீங்க பண்றது இன்னும் சிறப்பா இருக்கும். குறிப்பா வெள்ளிக்கிழமைகள்ல கல் உப்பை வாங்கி உங்க கையால உங்க வீட்டுல இருக்கக்கூடிய உப்பு ஜாடியில போடுங்க. வெள்ளிக்கிழமை தோறும் கல் உப்பை வாங்கி உங்க கையால ஜாடியில போடுங்க. செல்வம் பெருகணும்னு அப்ப நீங்க மனசுல வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிஷபம், உங்களுடைய ராசிக்கான சின்னமே பாத்தீங்கன்னா காளை மாடு. வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்க பசுமாடு அல்லது எருமை மாட்டிற்கு வாழைப்பழம் அல்லது அகத்திக்கீரை வாங்கி கொடுப்பது மிக சிறப்பு. இது உங்க கர்ம வினைகளை அக்கணத்திலேயே கரைக்க உதவும். மாற்றுத்திறனாளிகளுக்கு அல்லது ஏழை மாணவர்களுக்கு உங்களால முடிந்த உதவியை செய்யும் போது சனி பகவான் உங்களை மிக பெரிய அளவில் வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வார். ரிஷபராசி அன்பர்களே, 2026 சாதாரண வருஷம் இல்ல. இது உங்களுக்கான வருஷம். கஷ்டங்கள், அவமானங்கள் எல்லாத்தையும் மூட்டை கட்டி ஓரமா வைங்க. நம்பிக்கையோட எழுந்து நடங்க. வெற்றி தேவதை உங்க வீட்டு கதவை தட்ட காத்துக்கிட்டு இருக்கா. மொத்தத்துல இந்த 2026 உங்களுக்கு செல்வத்தையும் செல்வாக்கையும் அள்ளித்தரும் ஒரு ஆண்டாக இருக்க போகிறது. பொறுமையும் நிதானமும் உங்கள் பலம். அதை கைவிடாமல் இருந்தாலே வெற்றி நிச்சயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ரிஷபராசி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ